அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிறிஸ்பியான ஜிலேபி பார்க்க போகிறோம். நம்ம ஜிலேபி எப்போவும் எதில் செய்வோம் அப்படின்னா மைதா மாவில் செய்வோம், சர்க்கரை பாகு செய்வோம். ஆனால் நம்ம சர்க்கரையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, மைதாவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கோதுமை மாவில் அதுவும் வெல்லத்தை வச்சு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் மைதாவில் செய்கிறத விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெல்லமும் உடம்புக்கு நல்லது தான், கோதுமையும் உடம்புக்கு நல்லது தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்களை மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், அதை நான் வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. நான் மெஷரிங் கப் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் எல்லாமே அளவு எடுக்க போகிறேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சதுக்கப்புறம் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போது 2வது கப் சேர்த்தாச்சு. இதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம வெல்லம் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த சர்க்கரை கரைஞ்சி நமக்கு பிசுக்கு பதம் வரணும். இப்போது கரைஞ்சிட்ருக்கட்டும். அரைக்கம்பி பதம் கூட வரக்கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியம். வெல்லப்பாகு ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். இது கரைஞ்சிட்ருக்கட்டும். நம்ம ஜிலேபிக்கு மாவு கலந்துடலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் நம்ம வெல்லம் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் ஈனோ இருக்கு இல்லையா, அது நான் எடுத்திருக்கேன். 5 கிராமுங்க நான் எடுத்துருக்கிறது ஈனோ. நான் எடுத்திருக்க மாவு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நுரைச்சிட்டு வரும், நம்ம ஈனோ சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் நுரைச்சிட்டு வரும். ஈனோ எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு புளிப்பு இருந்தால் மட்டும்தான் ஜிலேபி சூப்பராக இருக்கும். அந்த ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஈனோ சேர்த்துருக்கோம். உங்களுக்கு நுரைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும், கலந்து விட்டே இருங்க. இப்போது நம்ம அடுப்பில் வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போய் பார்க்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம கரெக்டான பதம் இன்னும் வரல, இன்னும் இருக்கட்டும். அடுப்பு மீடியமில் வச்சுருக்கேங்க. இந்த மாவில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்குது. ஒவ்வொரு கோதுமாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும். இப்படி எடுத்திங்கன்னா விழுகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கலந்து விடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ஜிலேபி கிடைக்கும். இப்போ நான் கரெக்டாக இருக்குது. இப்படி எடுத்திங்கன்னா இப்படி விழுகணும். உங்களுக்கு பக்கத்துலேயும் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றதையும். இப்படி எடுத்திங்கன்னா இப்படி விழுகணும், இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது பாருங்கள், நமக்கு வெல்லம் கொஞ்சம் திக்காக இருக்குது. பிசுக்கு பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணியிருக்கேன். பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிசுக்கு பதம் வந்துருச்சு. அரை கம்பி பதம் கூட நமக்கு வரல, பிசுக்கு பதம் வந்துருச்சு. உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லைங்க அடுப்பில் வைக்கணும்னு. இதை உடனே வடிகட்டணும். வெள்ளத்தில் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, வடிகட்டிடலாம். இது நல்லா சூடாக இருக்குது. வடிகட்டியாச்சு. நம்ம டீ போடுவோம் இல்லையா, அந்த பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். அது ஏன் எடுத்திருக்கேன்றதையும் நான் சொல்கிறேன் அப்புறம். இதில் கொஞ்சம் ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறணும். இதை கலந்து விட்டுட்டு ஆற விட்டுடலாம். இப்போ மாவு போய் பார்க்கலாம் வாங்க. மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் ஆனாலுமே நமக்கு மாவு இந்த மாதிரி தான் இருக்குது. திக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த பதத்தை கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஜிலேபி போடும்போது கரெக்டாக வரும். இதுதான் கரெக்டான பதங்க. இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விழுகணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குது மாவு. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் இன்றைக்கி
எதில் சேர்க்க போகிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி பைப்பிங் பேக் வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்க்குறேன். அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, சாஸ் பாட்டில் இல்லை அப்படின்னா, பால் கவர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் பால் கவர் எடுத்தாலுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பைப்பிங் பேக் வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது நம்ம ஜிலேபி பொரிக்கும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம் கீழே. இது இருக்கட்டும். வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை வந்து அகலம் இல்லாத பாத்திரமாக போட்டு வச்சுக்கோங்க. நீல வாக்கில் இருக்கணும், அகலம் இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி ஜிலேபி போட்டு பொரித்து இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம வந்து 5 செகண்ட் வைக்க போகிறோம். அப்போ அகலமான பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ வாங்க நம்ம ஜிலேபி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜிலேபி பொரிக்கிறதுக்கு எப்பவுமே பேனை எடுத்துக்கோங்க, கடாய் எடுக்காதீங்க. கடாய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் ஒன்று தான் பொரிக்க முடியும். இந்த மாதிரி பேன் எடுத்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் 4-5 கூட பொரிக்கலாம். லைட்டாக பொரிச்சதுக்கப்புறம் தள்ளி விட்டு நம்ம அடுத்தது சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம கடையில் சேர்க்க முடியாது. இப்போயே பாருங்கள் ஒரு பக்கம் பொரிஞ்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நம்ம திருப்பி போடலாம். இது டக்குன்னு பொரிஞ்சிருங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகாது பொரியறதுக்கு. அதுக்குள்ளேயும் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போட்டது பொரிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு உடனே நம்ம வெள்ளைப்பாகில் சேர்த்துடலாம். நமக்கு ஜிலேபி சூடாக இருக்கணும், வெள்ளைப்பாகு வந்து நல்லா ஆறி இருக்கணும். போட்ட உடனே இன்னொரு கரண்டி வச்சு 5 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு உடனே எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும், உள்ள வரைக்கும் சிரப்பு இருக்கும். உடனே எடுத்துடணுங்க. இதில் என்ன அப்படின்னா, ஜிலேபி நல்லா சூடாக இருக்கணும், வெள்ளைப்பாகு நல்லா ஆறி இருக்கணும். உடனே எடுத்துருங்க. இப்போ அடுத்தது பொரிச்சிருக்கேன். பொரிச்சிட்டு அதே மாதிரி நம்ம செய்கிறோம். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், இல்லைனா வந்து சாஃப்டாயிரும். நம்ம செய்கிறது கிறிஸ்பி ஜிலேபி தான், அதனால் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கணும், உள்ள வரைக்கும் சிரப்பு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். 5 செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து சிரப்பில் வச்சா போதும். இப்படி அடுத்ததையும் நம்ம பொரிச்சிடலாம். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நம்ம எடுத்திருந்த மாவில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ கிடச்சிருக்குங்க. நம்ம எடுத்த மாவில் இவ்வளோ ஜிலேபி நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபந்தாங்க. பார்க்கும்போது கஷ்டமாக தான் தெரியும், செய்யும் போது உங்களுக்கே ஈஸின்னு உங்களுக்கே தெரியும். நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது, உள்ள வரைக்கும் சிறப்பும் போயிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் கொஞ்சம் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.